ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ ஆக்சுவலாக இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி ஆகுது. ஒன்றும் இல்லை, என்னோட ட்ரியோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கானுங்க. அவங்கள போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். போவோம். ரொம்ப லேட் ஆகும் போல தெரியுது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான் வந்து சேரத்துக்குள்ள. ஏத்திஷாமு அப்புறம் நதீம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் +1லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் நதீமும் ஏத்திஷாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து எல்கேஜிலேருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட் டேவே வந்து கட்டடிச்சுது ஆக்சுவலாக. ஸ்கூலில் நானும் நதிமும் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் 2 பேரும் கொடுத்துக்கிட்டோம். நான் எங்கேருந்து வரேன், அவன் எங்கேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு. போர் தானே அடிக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. லஞ்சுக்கு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் ஏல இருந்தால் எதிஷாம் வந்து செக்ஷன் பியில் இருந்தான். ஆனால் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனால் செக்ஷன் ஏக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. செக்ஷன் பி வந்து அது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, பயாலஜி குரூப்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த குரூப்புக்கு வந்து செக்ஷன் பி வந்து வச்சுருந்தாங்க. அதில் போயிட்டு அவனை உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸில் இருக்கட்டும், மற்ற டைம்லாம் வந்து அந்த கிளாஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு என்ன, கிளாஸ் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரியான வாங்க. ஆனால் ஏதிஷாமுக்கு அவன் எப்படின்னா வயசு வித்தியாசம்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். யாரை வேணால் இருந்துன்னு போட்டோம், தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும், போயிட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருவான். எங்கள் கூட தான் இருப்பான். இருறா, நான் அவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். என்னடா பண்ணுற, எதுக்குடா போகிற அப்படின்னு கேட்டால், இல்லைடா உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வரலாம், அவங்க தனியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருப்பான், நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பான். என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லைடா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் உட்காந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவான். இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருறா நெக்ஸ்ட் டைம்லேருந்து அப்படி என்ன தான் பேசுகிற. நாங்கள் பேசலை, அவன் போய் உட்காந்துருவான், நாங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அவன் அப்படி என்ன தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். அவன் அப்படியே நம்ம 2 பேரும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, இவன் விட்டால் அவ்வளோதான், இங்கேயே டேரா போட்டுருவான் போல், நம்ம இப்படியெல்லாம் இவனை விட்டால் வேலைக்காகாது, நம்மளுக்கும் டைம் ஆகுது, நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம போகலாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவோம். வந்தப்புறம் தான் கதையாக சொல்லுவான் அவன் என்ன பேசிட்டு இருந்தான், அவங்க இவங்கிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஒன்று சொல்லுவான். டைம் போகிறதும் தெரியாது, வீட்டுக்கு வந்து சேரதும் தெரியாது. போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறது, மோஸ்ட்டாக இதே வேலை தான் எங்களுக்கு. +1 படிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஆனால் அங்கே பசங்க வந்து ஃபுட்பாலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஃபுட்பால் அப்புறம் கிரிக்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து அது எப்போ நம்ம அதே தானே விளையாடிட்டு இருக்கோம், வீக்கெண்டானாலும் அதுதான் விளையாடுறோம். சரி, நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஹாக்கி ஸ்டிக்கு வந்து எல்லாம் புதுசாக வச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம பூஜையை போட்டு நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் எங்கள் பிடி சார்கிட்ட. சார், நாங்கள் ஹாக்கி விளாட்ணும் சார், எங்களுக்கு கொஞ்சம் கோச்சிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து ஓகேடா, ஆனால் டீம் வேணுமே, டீம் இல்லாமல் எப்பட்றா விளாட்றது அப்படின்னாரு. ஓகே சார், நாங்கள் அதோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு எங்களோட 2 செக்ஷன்லேயும் போயிட்டு நாங்கள் தேட ஆரம்பித்தோம். யார் யாரெல்லாம் விளாட வரீங்க
வாங்க நம்ம போயிட்டு ஹாக்கி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம், ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜோனலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் பெருசாக விளையாட தெரியாது. சரி நம்ம தெய்வம் பிடி சார் இருக்காரே, அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவரை வச்சு நாங்கள் விளையாட கற்றுக்கிட்டோம். ஹாக்கி ஜோனலுக்கு போயிருக்கோம். அப்புறமேட்டு வந்து மேரத்தான்லாம் இருக்குடா வரீங்களா அப்படின்னு கேட்டு மேரத்தானுக்கு கூட்டிகிட்டு போனார். என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடில் செம்மையாக சப்போர்ட் பண்ணார். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஜாகிங் போகிறது அந்த பழக்கம்லாம் எனக்கு அப்பத்துலேருந்தே இருந்தது. ஸோ நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ரன்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதில் என்னடா இருக்குது, வாடா ஜோனலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஜோனல் எங்களுக்கு கூட்டின்னு போயிட்டார். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்தப்போ ஃபஸ்ட்டு 100 மீட்டர்ஸில் வந்து 4th வந்துட்டேன். சரி அட்லீஸ்ட் ஒரு 3rd ஆச்சு செக்யூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருந்துருக்கலாம். ஓகே விடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணால் 800 மீட்டர்ஸில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கா 800 மீட்டர்ஸா? சரி ஓகே. ஆக்சுவலாக அதுதான் ட்ராக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து நான் ஓடினது. சரி ஓடி தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு 800 மீட்டர்ஸில் ஓடினா ஒரு 300 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ்லேயே நாக்கு தள்ளிச்சு, முடியல. அது ஏதோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக முடிக்கணும் போல். நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்வ கோளாறில் ஸ்டார்டிங்கே நல்லா வேகமாக ஓட்டேன். 400 மீட்டர்ஸ் தாண்டினோடனே சுத்தமாக முடியலை, அங்கேயே நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க குளுக்கோஸ் அதை இதுன்னு கொண்டு வந்து வாயில் திணிச்சு, இவன் நதியும் ஒரு பக்கம் சொன்னேனே கேட்டியா, இதுக்கு தான் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு. ஆனால் சும்மா உட்காந்துருக்க டைமில் எங்கே போவோம்னா பிடி சாரோட ரூமுக்கு தான் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு தான் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு அரட்டாச்சுன்னு உட்காந்துட்டு இருப்போம். இதில் எங்கள் கெமிஸ்ட்ரி சாரு, அப்புறம் ஃபிசிக்ஸ் சாரு, அப்புறம் கம்ப்யூட்டர் சார், இவங்க எல்லோரும் அங்கே தான் வருவாங்க. நாங்கள் உட்காந்து அரட்டாச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு பிறகு அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் எதுக்குடா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்பார். இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி சார் வரல, அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னோடனே, அதுக்கு நீங்கள் வந்து எங்களை யார்கிட்டயாச்சும் சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் ஏன் ஃப்ரீ பீரியட் வச்சு நிற்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எடுத்துருப்பான்றதால சொல்கிறது கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி டீச்சர் இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு அது ஒரு ஜாலி தானே. எந்தெந்த கடையிலலாம் பிரியாணி நல்லா இருக்கும், எந்தெந்த கடையிலலாம் வந்து ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்குமோ, இதுதான் எங்கள் வேலையே. ஆக்சுவலாக தேடி தேடி போயிட்டு டிஃபனுக்கு ஒரு கடை போவோம். மோஸ்ட்லி டிஃபனே நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், ஏன்னா நைட்டு தூங்குறது லேட்டு. இதில் காலைல எங்கே எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்றது, டைரெக்டாக லஞ்சே வந்து தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. டைரெக்டாக பிரியாணி கடைக்கு தான் போவோம், பிரியாணி கடையில் தான் உட்காந்து சாப்பிட்றது. இதுதான் எங்களோட மார்னிங் ஃபுட்டே அப்படி தான் இருக்கும். பிரியாணி தான் எங்களுக்கு ஸ்டார்டிங்கோட ஆரம்பம் நாளே. நல்லா சாப்பிட்டு அங்கே கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டுக்கு போயிட்டு யாராச்சும் விளையாடிட்டு இருப்பாங்க பசங்கக்கிட்ட, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டதே வந்து ஒரு 12 மணிக்கு அப்படி சாப்பிட்ருப்போம். ஒரு 3:30 மணி 4 மணி போலலாம் நல்லா பசி ஆரம்பிச்சிடும். சரி வா வேறு ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கோடா அந்த மாதிரி போயிட்டு சாப்பிடுவோம். அதுவும் ரகரகமாக இருக்கும். இப்போ தான் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் அந்த ஒரு ட்ரெண்டிங் செட்டே வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. கலர் கலராக போட்டுக்கிட்டு இது பண்ணுறது. அது ஆம்பூர்லலாம் அதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இடியாப்பம். ஆக்சுவலாக இடியாப்பம் தாங்க நான்வெஜ் ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டான காம்போ இடியாப்பம் தான். ஆனால் இங்கே வந்து சென்னையில் வந்து இடியாப்பம் வச்சு எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் வந்து மினிமம் ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக மேபி இந்த பெரிமேட் அந்த சைடில் வேணால் அது அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து வேறு பிளேஸில் வந்து இங்கே வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் இன்கேஸ் நாங்கள் ஒரு 1/2 kg அந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேட்டஸ் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக இடியாப்பமே நாங்கள் எப்படியும் ஒரு 15 பீஸ் அந்த மாதிரியாச்சும் இருக்கும்.
நீங்கள் ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னா இடியாப்பம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு ஒரு வாட்டி பாருங்கள். இடியாப்பம் ப்ளஸ் வந்து ஆனியன், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டஸோட ஸ்பைசினஸ் வந்து இடியாப்பம் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுவே ஒரு லஞ்சோ இல்லை டின்னரோ அந்த கம்பேரிசன் அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுக்கும். இப்போ நீ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பஞ்சாயத்தில் எடுத்துன்னு போயிட்டு நான் நிற்க வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திசாமி கிட்ட சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி என்னை கூப்பிட்றானுங்க, ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டுருக்கு, நான் போயிட்டு என்ன விஷயம்னு நான் போயிட்டு பேசிட்டு வரேன்டா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், அப்படிலாம் நீலாம் எதுவும்லாம் போயிட்டுலாம் இருக்காத. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தான். அந்த டைமில் அவனால் வர முடியல. நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் சொல்கிற இடத்துல வெயிட் பண்ணு, நம்ம அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அட்ரஸ் பண்ணிடலாம். நீ தனியாலாம் நீ போயின்னு இருக்காத, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துல போய்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, என்னை ஒரு இடத்துல வச்சுட்டு வெளியில் இருக்கிற நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணிட்டு இருந்தான் போல் ஆளுங்களை வச்சு. அவனோட அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கிட்டலாம் கேட்டு அங்கே எப்படி யார் வந்திருக்கா, என்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவன் ஓவர் தி ஃபோன் கால்லே மொத்தத்தையும் அவன் கேட்டு விசாரிச்சுட்டு அவன் எனக்கு கால் பண்ணி, நீ தயவு செஞ்சு வெளியில் வந்துடாத, உன்னை அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குவாலிஸ் காரில் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. அவனுங்க ஒரு 7-8 பேர் இருக்கிறானுங்க காரில், ப்ளஸ் பைக்கில் வேறு 4-5 பைக்கில் வந்து நின்றுட்டுருக்காங்க கேட்டுக்கிட்டு. நீ தப்பி தவறி வெளில வந்துடாத, நீ வெயிட் பண்ணு, நான் ஆளுங்களை நான் ரெடி பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவரில் அவன் ஒரு ஆளை ஒன்று ரெடி பண்ணி அமுச்சு விட்டான். நான் அப்புறம் அவன் ரெடி பண்ண ஒரு பெரிய தலை, அப்புறம் என் ஃப்ரெண்டு ஏத்திஷாம், அவ்வளோதான். அந்த டைம் வந்து நதீம் வந்து அவன் சென்னையில் இருந்தான், நான் வந்து ஆம்பூருக்கு அந்த டைமில் நான் வந்திருந்தேன். சரி எனக்கு லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னா, நீ போடா நான் 2 நாளில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். அந்த கிளம்பி வந்த கேப்பில் தான் நான் ஒரு பெரிய 7:30 கூட்டி வச்சுருந்துருக்கேன். அவ்வளோதாங்க. நான் வெளியில் வரேன், எங்கெங்கெல்லாம் பசங்க ஒளிஞ்சிருந்தானுங்களோ எல்லாம் வெளில வரானுங்க. நான் பார்த்தோன்னே, நீ ஆடா அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து. இதுதாங்க நம்ம பசங்க. என்ன பிரச்சனைலாம் அந்த பசங்க நம்மக்கிட்ட அங்கே இருக்கிறானுங்களோ இல்லையோ அது செகண்ட்ரி, அந்த இடத்துல இருக்கானுங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று சொல்லும்போது, இரு மச்சான் நீ தனியாக போகாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் நன்மை. அதான் சொல்லுவாங்களே, நண்பங்களை ஏதுங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பனாகவே நல்லவன் தான். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றலாம் செகண்டரி விஷயம். நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அதுதான் அந்த இடத்துல மெயின் கன்சர்ன் அண்ட் மெயின் மேட்டர். நான் மட்டும் சரி வா பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருந்தேன் அப்படின்னா, நம்மளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிட்டு இருப்பானுங்க போல். நான் ஏதோ சும்மா 4-5 பசங்க இருப்பானுங்க போல், 4-5 பசங்க தானே சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக கணக்கு போட்டேன். ஆனால் அங்கே பார்த்தா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கானுங்க. அந்த செய்கையை ஸ்மூத்தாக வந்து முடிச்சு விட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சுது. இந்த ஸ்டோரி நரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நரேஷன் அவன் சொல்லிட்டு இருக்கான், மச்சான் நான் அவனை சொல்கிறேன் போகாதறான்னா, அவன் என்னடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிறான் மச்சான். வெளியில் வந்து அவனுங்க 15 பேர்கிட்ட இருக்கிறானுங்க. அந்த ஒரு நீயா நான் சொல்லுவான் பார்த்தீங்களா, அவன் பேசிட்டுறான் மச்சான். அவன் பேசிட்டு போயிட்டு சின்ன பசங்களாம் எகிரி அடிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிற பேச்சு இவன் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். நான் பேசுகிறத வந்து அவன் சொல்லி காமிச்சிருந்தான். நான் வேணான்றேன், இவன் போவேன்னு சொல்கிறான், அங்கே 15 பேர் இருக்கானுங்க. இவன் போயிட்டு 2-3 பேர் 4 பேர் அடிச்சா கூட மீதி இருக்கிறவன் என்ன பண்ணுவானுங்க, பிடிச்சி கும்பிட மாட்டானுங்களா?
சிரிச்சு சிரிச்சு அது அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே நடந்த ஸ்டோரி நரேஷன் தான். ஏன்னா நதீம் வந்து அந்த இடத்துல இல்லை. அவன் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் கிளம்பி வந்துட்டான். வா மச்சான் வா மச்சான். ग्लव्स नहीं ना? हाँ दाल लगाया हूँ. हेलो गाइस. खड़ मचा. हाँ மைக். ஹலோ காய்ஸ், இதுதான் என் நண்பர்கள். மச்சான் வந்திருக்கான், ஃபன் பண்ணுறோம்.